அல்லேலூயா. நம்ம வாயில இன்னும் புலம்பல் வருது, இன்னும் நம்முடைய வாயில முறுமுறுப்பு வருது, இன்னும் நம்ம வாயில என்ன வருது, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள் வருது, இன்னும் நம்முடைய வாயில அடுத்தவங்களை புறம் பேசுகிற காரியம் வருது, இன்னும் அடுத்தவங்களை மட்டமாய் பேசுகிற ஒரு காரியம் வருது, இன்னமும் நம்ம நிந்திக்கிற பேச்சு, தூஷிக்கிற பேச்சு, சபிக்கிற பேச்சு இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்மளால எப்படியா கர்த்தருடைய பலிபீடமா மாற முடியும்? நம்மளால எப்படி பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியை பெற முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் என் வாயில கர்த்தரை துதிக்க முடியல? நல்லா கவனி பாருங்க. எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஐயோ இந்த பிரதர் எவ்வளோ அருமையாக ஆராதிக்கிறாங்க, எவ்வளோ அருமையாக ஜெபிக்கிறாங்க, இந்த பிரதர் எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறோம். அந்த அழகு நம்மகிட்ட ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? யோசனை பண்ணி அடுத்தவங்களை ரசிக்கிற ரசிகர் மன்றங்களாவே இருக்காதீங்க. எப்பவுமே நல்லா கவனிங்க. உங்களை ஆண்டவர் இந்த பக்கம் இருக்க கூப்பிட்டாரு, நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பக்கமே நிற்கிறோம். ஐயோ அதுவே போதும் அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஐயா நீங்கள் ரசிகர்கள் ஐயா, நீங்கள் யாரு? கர்த்தருடைய சேனையின் பிள்ளைங்க, யுத்த வீரர்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை நம்புறாரு ஐயா, கர்த்தர் உங்களை நம்பி அழைக்கிறார். நீங்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வாயில என்ன பேசணும்? சில பேர் வாயில போன வாரம் கூட பார்த்தோம், என்ன பண்ணோம், ஏசையா திடீர்னு தேவனை சந்திச்ச உடனே கையும் ஓடலை காலம் ஓடலை, என்ன பண்ணலாம்? அசுத்த உடதுள்ள மனுஷன்னா, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அசுத்தமா பேசுற கூட்டத்துல வாழ்ற ஆளு நான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, எப்போ தேவ சமூகத்துல தேவன் திடீர்னு தரிசனமானவனே தெரியுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ கூட இருக்கிறேன்னு சொன்னவர் வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறாட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கலான்றதுக்காக பாவம் செய்யலாமா? சொல்லுங்க, பாவம் செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. வாயில பேசுறது என்ன பேசுகிறோம், வாயில என்ன வைக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி நுருண்டி ஒன்றுத்தை இப்படி ஒன்று வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இது வாயா என்னது இது? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த இந்த வாய், இது கர்த்தர் கொடுத்த அவயம். நல்லா கவனிங்க. நீங்கள் கிரயத்து கொல்லப்பட்டீங்க. இந்த சரீரம் உங்களுக்குரியது இல்லை, யாருது? கர்த்தருக்குரியது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சரீரத்தை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அசுத்தமானதுக்கு பயன்படுத்துகிறோமா? அருவருப்பானதுக்கு பயன்படுத்துகிறோமா? அல்லது பரிசுத்தமான காரியத்துக்கு பயன்படுத்துகிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. இங்கே வந்தால் கையை தட்டுங்கன்னா கையே தட்ட மாட்டீங்க. ஆனால் வேற காரியத்துக்கு, ஒரு உலக காரியத்துக்கு வரும்போது நம்மளே அறியாமல் கையை தட்டுறோமே. யோசனை பண்ணி பாருங்க. ஐயா கையை ஏசப்பாவை உயர்த்ததுங்க, கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா.